விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் विजय वरदराजन वकलोली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் வக்கலொலி. நேற்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நம்ம அக்ஷயோட பர்த்டே வந்திருந்தாங்க. நம்ம ஹிப்ஹாப் ஃப்ரெண்ட்ஸு, ரேப்பர்ஸு நிறைய பேர் வந்திருந்தாங்க. பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. ஆனால் ஒரு மாதிரி எனக்கு ரைட்டர்ஸு பிளாக் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நானும் சொன்னேன், நார்மலாக ரைட்டர்ஸ் பிளாக் அப்படின்னா எழுதுறது ஐடியா வராது, அது மாதிரி வரலன்னா ஒரு மாதிரி கடுப்பாகுது, என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், ஒன்றும் பாதி எல்லாருக்கும் வரும், எனக்கும் வரும், முக்கால்வாசி எழுதுகிற எல்லாருக்குமே வரும், அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அது இருக்குது, ஃபேக்ட்டு தான். யாருமே ஜீனியஸ் இல்லை, அப்படியே எழுதணுன்னே கடகடன்னு வந்துடாதுப்பா, அதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் க்ரியேட்டிவ் லைஃபு எப்படி, மற்ற ஃபேமஸான ரைட்டரோட ருட்டீனில் எப்படி இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ரே பிராட்பரி அவரோட ஜென் ஆஃப் ரைட்டிங் புக்கில் டெய்லி ஒரு பேஜ் கம்பல்சரியாக எழுதுங்க அப்படின்னாரு. ரைட்டிங்கிறது ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது இன்ஸ்பிரேஷன் கிடையாது, க்ரியேட்டிவாக இருக்குது, எல்லாமே இன்ஸ்பிரேஷன் இல்லை, டெய்லி உட்காந்து எழுதுகிற டிசிப்ளின் அப்படின்னாங்க. அப்புறம் ஹரிக்கி முராக்கிம் காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு ரன்னிங் ஓடிட்டு எழுதிட்டு அப்புறம் நைட்டு தூங்குகிற நாவல் எழுதும் போது 4 மாதம் ரொட்டீன் ஒர்க்குன்னு அது ஒன்றுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது சொன்னோம், க்ரியேட்டிவ் டிசிப்ளின்ப்பா, டெய்லி இத்தனை மணிக்கு உக்காந்தா நமக்கு வார்த்தைகள் உழுந்துடணும் பேப்பரில் மாதிரி, மைண்டு ட்ரெயின் ஆகணும், அது இன்ஸ்பிரேஷன் ஒரு நாள் ஐடியா வந்துடும், வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப காலத்துக்கும் வராது சொல்லி ஜாப்பனீஸ் ஆர்டிஸ்ட் பற்றி, மாங்கா ஆர்டிஸ்ட்டு, அனிமி ஆர்டிஸ்ட்டு, அவங்களாம் எப்படி டைமுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரிசல்ட்டுன்னு சொல்லி நிறைய போச்சு. இப்போது தோஸ்தோவ்ஸ்கி எப்படி அவ்வளோ சீக்கிரம் நாவலை முடிச்சிங்க, அவ்வளோ பெரிய கிளைமேக்ஸ் ஏன் டக்குன்னு முடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை நான் கடன் வாங்கியிருந்தேன், அடுத்தவன் வட்டிக்காரன் வந்துடுவான், வேறு வழி இல்லை, இந்த வாரம் நான் முடிச்சு தான் அவனும் டெட்லைன் வச்சு நான் வேலை பார்த்தேன்னு ஒரு இன்டர்வியூவில் சொன்னாராம். ஸோ நம்ம பெருசாக நினைக்கிறதுக்கான எண்டிங் காரணமும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி டெட்லைனு, டைம் ப்ரெஷரு, ஒர்க்கு, அது மாதிரி க்ரியேட்டிவ் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ நார்மலாக நீங்கள் ஃபேமஸான ஜீனியஸுங்கிற ஒரு மித்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த ஜீனியஸுங்கிற வார்த்தை, இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஜீனியஸ்னால் என்ன சொல்லுவாங்க நீங்கள்? ஜீனியஸ்னால் ஐன்ஸ்டைன், ஒரு முடி வெள்ளை முடி கோதி இந்த மாதிரி தன்னையே மறந்த ஐன்ஸ்டைன், இல்லைனா ஒரு ஒரு பீத்தோவன், ஒரு இளையராஜா, ஒரு ரஹ்மான், இல்லைனா இவர் தாமஸ் அல்வா எடிசன், இல்லைனா இவர் நிக்கோலஸ் டெஸ்லா. ஸோ அது மாதிரி அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்போம், மொசாட்டு, இல்லைனா நம்ம ராமானுஜம் மேத்தமெட்டிஷியன். சில ஃபீல்டில் சில ஒர்க்கு பண்ணுறவங்கள ஜீனியஸ், அதாவது மற்றவங்கள விட அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அறிவுத்தன்மை அதிகமாக இருக்கும், அது யாராலும் அடிச்சிக்க முடியாது. நம்ம பாக், யோகான் செபஸ்டியன் பாக் மியூசிக்கில் அது மாதிரி நமக்கு வச்சுப்போம். சில பேருக்கு மற்றவங்களுக்கு தோணால், சில பேர் ஜீனியஸ், ஒரு வயசில் ஜீனியஸ் மாறிக்கிட்டு இருக்கும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட திறமை அப்படின்னு ஒன்று இருக்கும். இது அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒரு மாதிரி அப்படி ஒன்று. ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா, ஜீனியஸ் அப்படிங்கிற மித்தே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகிட்டுருக்கு. அப்படி யாரும் டமால்னு பிறந்துறதில்ல. சில இடத்துல, சில குடும்பத்தில், சில ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில், சில நாட்டில், சில அரசியல் அமைப்பில் சில பேருக்கு அது அமையும் பொழுது தான் அந்த ஜீனியஸுங்கிற தன்மையே வருது. இப்போ நம்மளும் ராமானுஜன் இங்கே பெரிய ஜீனியஸாக இருந்தார். ஆனால் அவர் கையில் அந்த ஒரு ஃபார்முலா புக்கு கிடைக்காம அவர் நம்ம இவருக்கு அந்த பேர், நல்ல பேர், ஹார்வர்டா, அவருக்கு ஒருத்தருக்கு லெட்ரு போட்டு அவர் அதை ரெக்கமெண்ட் பண்ணி லண்டன் கூப்பிட்டு படிக்காமல் இருந்திருந்தா அப்படின்னா, நம்ம ஊரில் ஸ்கூலுக்கே போகாமல் படிப்பே இல்லாமல் பல லட்சம் பேர் இந்தியாவில் இருந்தாங்களே, இப்போ அவங்களுக்கு என்ன கணக்கு? அப்போ அவங்கள யாரும் ஜீனியஸ் இல்லையா? ஒருவேளை அந்த புக்கு ராமானுஜனுக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் உலகமே தெரிஞ்சிருக்காதா? ஸோ சில ஃபேக்டருங்க, அதிர்ஷ்டம் எல்லாமே சேர்ந்து உட்காருது. இப்போ யோகான் செபஸ்டியன் பாக் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே மியூசிக்கல் டேலண்ட்டு தான். ஆனால் பாக் ஜீனியஸாக வரார். ஏன்னா அந்த டைமில் ஜெர்மனியே மியூசிக்கை வளர்த்துட்டு இருக்கிற ஊராக இருந்துச்சு. அவருக்கு வேலை கொடுக்க ஒரு சர்ச் இருந்துச்சு. அதை வாசிக்கும் போது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இட்டாலியில் இந்த மியூசிக் வளருது, வெஸ்ட்டு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணது. இவ்வளவும் நடந்தாதான் ஏன் ஒரு ஆஃப்ரிக்கா காட்டில் யாருக்கும் தெரியாத ஒரு காட்டோட ஒரு ஓரத்தில் ட்ரம்ஸ் மட்டும் அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காட்டுவாசி அந்த டைமில் ஃபேமஸான ஜீனியஸாக இருந்திருக்கலாம். அப்போ ஆஃப்ரிக்கா உலகத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா அப்போ ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்தவங்க ஜீனியஸாக இருந்திருக்கலாம். முதல்ல பாக்கி எதுக்கு ஜீனியஸ்ன்னு சொல்லணும்? எதுக்கு மொசாட், பீத்தோவன் ஜீனியஸ்ன்னு முதல்ல யார் சொன்னா?
அந்த இடத்துல அரசியலமைப்பில் அதிகமாக இருக்கிற ஒரு கலாச்சாரத்தில் வந்தவன் ஜீனியஸுங்கிற வார்த்தை வருது. ஸோ இப்படி நிறைய ஃபேக்டர்லாம் இருக்குது. திடீர்னு வந்து பிறந்துட மாட்டாங்க ஜீனியஸ்னால். திடீர்னு ஐன்ஸ்டைன். ஸோ அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் நான் சொன்னேன், ஜீனியஸுங்கிறது மித்துப்பா, ஹார்ட் ஒர்க்கை தான் முதல்ல. அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிருப்பாங்க, ஃபெயிலாக தாண்டி வந்திருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே அவங்களோட பயோகிராஃபிலையோ புக்குலேயோ இன்டர்வியூவில் வராதுன்னு ஒன்று பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் இந்த ஃபேமஸான ஜீனியஸ் சயின்டிஸ்ட்டுங்களோ மேத்தமெட்டிஷியன்ஸோ ப்ரொஃபஸரோ பொலிட்டிஷியன்ஸோ ஃபோட்டோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த பாக்கு பீத்தோவன் மொசாட் ஃபோட்டோலாம் போய் பார்த்தீங்கன்னா அழகாக விக்கு வச்சுக்கிட்டு கோட்டு போட்டுக்கிட்டு ஸ்டைலாக இருப்பாங்க. அதில் பார்ப்பேன், ஜீனியஸ்ன்றாங்க, ரொம்ப அழகாக சாஃப்டாக இருக்காங்களே, சரி அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் போல் அவங்களுக்குள்ளேருந்து டேலண்ட்டுன்னு அந்த ஃபோட்டோ வச்சுலாம் இமேஜின் பண்ணிப்போம். ஆனால் அது எல்லாம் அப்புறம் பொறுமையாக படிக்கும்போது தான் தெரியும். ஒரு ஃபோட்டோகிராஃபுங்கிறது 18ஆம் நூற்றாண்டில் 17ஆம் நூற்றாண்டில் பெரிய விஷயம். ஒரு ஃபோட்டோக்காக பல மாதம் மேக்கப்லாம் போட்டு விக்கை வாடகைக்கு எடுத்து வந்து உட்காந்து வரையப்பட்ட பெயிண்டிங் தான் இதெல்லாம் பெயிண்டிங். ஆனால் உண்மையான மொசாட்டோ பீத்தோவனோ தலையை பிச்சுக்கிட்டு சைக்கோவாக சோறு தண்ணிக்கு வழி இல்லாமல் கிளி சட்டியோட தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த ஃபோட்டோ எதுவும் வெளியே வராது. ஃபோட்டோவில் பெயிண்டிங்கே வெளியே வராது. பெயிண்டிங்க்கு தன்னை அழகுப்படுத்திக்க அந்த இடத்துல உட்காரணும் அப்படிங்கிற ஏதோ நீங்கள் நம்ம பார்க்குற ஃபோட்டோலாம். ராமானுஜன், நம்ம மேத்தமெட்டிஷியன் ராமானுஜன் வந்து உண்மையிலே வந்து அவர் வந்து குண்டு. அவரோட அந்த பயோகிராஃபி பை நம்பர்ஸ் புக்கு இருக்கும், அது படிச்சிங்கன்னா தெரியும். அவர் குண்டு. அவர் இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ வந்து அவர் கால்ற ரொம்ப முடியாமல் இருந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து வெளியே வந்து குணமாய் வந்து ஒல்லியாக இருக்கிற ஃபோட்டோ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நல்ல குண்டா கொழுன்னு இருப்பார் அவர். அவரோட ஒரிஜினல் லண்டனில் வந்து லேண்டான ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா. ஸோ ஐன்ஸ்டீன் வந்து வெறும் மேத்தமெட்டிக்ஸில் அவர் வயலின் வாசிப்பார், ஜாலியான ஆள். குவாண்டம் ஃபிசிக்ஸ் நம்ம ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் வந்து ஜீனியஸ்லாம் வந்து நார்மலில் மனுஷங்க மாதிரியும் இருப்பாங்கன்னு அவர் அந்த புக்கில் யூஆர் ஜோக்கிங் மிஸ்டர் ஃபெய்ன்மேன் புக்கில். ஸோ பாருங்கள், அவங்க எதுக்கு நார்மல் வாழ்க்கை வாழுவாங்கன்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒரு மித்து ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து நான் வந்து டோட்டலாகவே மறுக்கிறேன்னு சொல்ல முடியாது. 80% வந்து அதை வந்து நீங்கள் ரொம்பவும் அந்த மித்தை நம்பும் பொழுது ஜீனியஸ் ஒருத்த போகிறப்பா நமக்கு அது வாய்ப்பே என்ன ஆகுதான், நம்மளால் அது முடியாதோ அப்படிங்கிற பிரேக் ஒன்று மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இல்லை அவர் ஜீனியஸ் அவருக்கு வந்துடும், நமக்கு வராது அப்படின்னு ஹியூமன்ஸோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி யூஸ் பண்ண முடியாமல் போயிடுறோமோ அப்படிங்கிற ஒரு கோவம் இருந்துச்சு. இதை பற்றி ஒரு டவுட்டும் இருந்துச்சு. உண்மையிலே அவங்க என்ன பண்ணுவோம். அப்புறம் அவங்கள டைரி படிக்கிறேன், அவங்க பயோகிராஃபிலாம் படிக்கும்பொழுது என்ன தெரிய வருதுன்னா, அவங்க எல்லாருமே சஃபர் ஆகுறாங்க, ஃபெயிலியர் ஆகுறாங்க. அது எதுவுமே வெளியே நமக்கு தெரியறதில்ல. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே E=mc², ஒரு ஆட்டமாம்க்கான ஒரு ஈக்குவேஷனை ஐன்ஸ்டீன் இப்படி கண்டுபிடிச்சிட்டாரான், அவ்வளோ மட்டும் தான் தெரியும். நோபல் ப்ரைஸ் வாங்கினாரான், லைட்டு வந்து போத் ஆஸ் மேட்டர் ஆர் பார்ட்டிகல்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ பேப்பர் ஃப்ளாப் ஆச்சு, எவ்வளோ தோல்விங்கிற கணக்கை அவங்களே முதல்ல வெளியே காட்ட மாட்டாங்க. அது உங்களுக்கு தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இளையராஜா இன்டர்வியூலாம் பாருங்கள். இப்போ இருக்கிற இன்டர்வியூலாம் விட்டுருங்க, அதெல்லாம் வந்து வயசான ஒரு பூமர் தாத்தா இன்டர்வியூ கடுப்பாக தான் இருக்கும். ரொம்ப பழைய இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க டியூன் வந்துச்சுன்னு கேட்டேன். இல்லை அதுவாக வந்துச்சு, கடவுள் அந்த அந்த மொமெண்ட்டில் தோணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அது எல்லாமே போய் அவர்கிட்ட அப்படி கேட்ட கேள்விக்கு அப்புறம் இன்னும் ஒரு 5-6 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. யார் மியூசிக் தெரிஞ்சவங்க எடுத்த இன்டர்வியூலாம் போய் பாருங்கள். கேட்கும் பொழுது தான் அவர் தெளிவாக கான்ஷியஸாக தான் நான் இந்த பாட்டை பண்ண ஒரு ட்ரிக்கெல்லாம் வெளியே சொல்லுவார். ஒன்று உங்ககிட்டலாம் அதை சொல்லணுமா அப்படிங்கிற ஒன்று இருக்கலாம். இல்லை அது வந்து நம்ம எப்படி பண்ணோன்னு ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் தான் அந்த ஜீனியஸ் தன்மை. அதே இளையராஜா இன்டர்வியூவில் அந்த மொமெண்ட்டில் வந்துச்சும்பார். ஆனால் எல்லாம் தெளிவாக நாலேஜோட கான்ஷியஸாக இப்படி பண்ணால் அது வேலை செய்யும் தான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பண்ணுறான். ஒரு பிகாசோக்கோ, ஒரு ராஜாக்கோ, ஒரு ரகுமானுக்கோ எல்லாருக்குமே இந்த இடத்துல இப்படி பண்ணும்பொழுது இது வேலை செய்யும் அப்படிங்கிற தெளிவு இருக்கும். திடீர்னு இன்ஸ்பிரேஷன் வந்து மூஞ்சியில் உளுந்துடும், அப்படி அடித்து உலகத்தில் வெடிச்சுக்கிட்டு வந்துடுவாங்கங்கிறது யாருமே இல்லை. இருக்காங்க, அது ரொம்ப ரேர், அதையும் பார்ப்போம். ஆனால் எனக்கு இந்த குழப்பத்துட்டே இருந்துச்சு. என்ன உண்மையிலே ஒரு மீடியாக்கராக இருக்கிறவங்க ஹார்ட் ஒர்க்காகி ஜீனியஸ் ஆக முடியாது, அது பிறக்கணுமா, சில இடத்துல மட்டும் தான் இருக்கணுமா, சில பேர் மட்டும் தான் வரணுமாங்கிற கோவம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் எனக்கு வந்து ரமான் கயால், ரமான் RAMONCAGAJIL அவரோட அட்வைஸ் டு த யங் இன்வெஸ்டிகேட்டர் ஒரு புக் இருக்கும். அவர் சயின்டிஸ்ட், அவர் மேத்தமெட்டிஷனோ ஃபிலாசபரோட ரொம்ப சயின்டிஸ்ட்டு. அவர் வந்து பயாலஜிஸ்ட். அவர் வந்து இந்த நியூரான்ஸ், நம்மளோட பிரெயினோட நியூரான்ஸ்லாம் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்குது, அது ஒரு நெட்வொர்க்காக இருக்குது அப்படின்னு டயக்ராம்ஸோட மைக்ரோஸ்கோப்பில் வந்து ரொம்ப வருஷம் ஆராய்ஞ்சு போட்டு பெரிய ஃபேமஸான ஒரு ஜீனியஸ் தான், ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் தான். அவர் எழுதுகிறார். அவரோட தனிப்பட்ட ஒரு அடுத்த ஒரு சயின்டிஸ்ட்டுங்களுக்கு என்னோடய கைடன்ஸுக்கு மாதிரி புக்கு மாதிரி அவர் வந்து ஒரு சவுத் அமெரிக்கன் தான். ஏதோ ஒரு நாட்டில் எழுதின ஒரு புக்கு அவர் அறியாமலே உலகம் ஃபுல்லாக எல்லோரும் படிக்கிற ஃபேமஸான புக்கை மாறிடுச்சு. அதில் என்ன வரும்னா, ஜீனியஸுங்கிற மித்தை வந்து அழகாக பிரேக் பண்ணுவார். தன்னோட எக்ஸாம்பிள் வந்து ஆரம்பிப்பார். அந்த புக்கில் என்ன அழகாக இருக்கணும்னா,
இன்ஸ்பிரேஷனுங்கிறது பொய். டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளின்டு ஒர்க்கிங் தான் ஒரு டைமில் ஜீனியஸாக மாறும் அப்படின்னு சொல்ல வராரு. இன்ஸ்பிரேஷனுக்காக வெயிட் பண்ணி ஏதோ ஒரு டைமில் ஜீனியஸாக அவங்கள மீறி ஒரு விஷயம் வந்து ஏன் வந்துச்சுன்னே தெரியாமல் அந்த ப்ரைடில் ஃபேமில் பேர்ன் அவுட் ஆனவங்க நிறைய பேர். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பொறுமையாக மீடியேக்கராகவே இருந்து நடுவில் இருந்து வேறு ஃபீல்டில் பெரிய விஷயம் பண்ணி இறக்கும் பொழுது மிகப்பெரிய ஆளாக இறந்தவங்க தான் 90% நீங்கள் பார்க்குற இன்வென்ஷன்லாங்கிற விஷயத்த பொறுமையாக சொல்லுவார். புதுசாக வர சயின்டிஸ்ட்டுங்களுக்கெலாம் தெரியணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த புக்கில் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு இதே இப்போ இந்த ஜென் ஆஃப் ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் ரே பிராட்பரியில் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு நாவல் எழுதும் பொழுது எனக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும். டெய்லி ஒரு பக்கம் எழுதுவேன், ஒரு பக்கம் கண்டிப்பாக எழுதுவேன், அது எத்தனை வார்த்தை இருக்கும் எழுதிடுவேன். ட்ரைனிங் ஆரம்பித்தேன். நான் டெய்லி எழுதிக்கிட்டே இருந்தேன். ஒரு 100 நாள் எழுதினேன். 100 சிறுக்கதை டெய்லி ஒன்று எழுதினேன் ஒரு பேஜுக்கு. அதை படிக்கும் பொழுது பார்த்தா 100 நாள் நான் எழுத 100 கதையும் இது வரைக்கும் நான் படித்த ஆத்தரோட ஒரு காப்பி தான், ஒப்பிப்பு தான், ஒரு வாந்தி தான். 101வது நாள் என்னோடய வார்த்தையை பேப்பரில் எழுதும் பொழுது ரே பிராட்பரி யாரோ அவனுக்கான வார்த்தை அந்த பேப்பரில் வந்து விழுந்துச்சு. அன்னையிலேருந்து தான் நான் எனக்கான ஜேர்னியை ஆரம்பிக்கிறேன்றார். ஆனால் அந்த 100 பேஜை நான் தாண்டும் பொழுது தான் எனக்கான மொழி வருது. ஆனால் எல்லோரும் அந்த 100 பேஜை தாண்டதில்லை. ஃபஸ்ட்டு பேஜை நமக்கு வரலன்னு விடுறது தான் இங்கே நிறைய இடத்துல பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஸோ இதுதான் நிறைய விஷயம். இந்த என்ன நடக்கும்னா, முதல்ல திடீர்னு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் ஒரு மனுஷங்கிட்ட இன்டெலிஜென்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுங்கிற மித்தை முதல்ல மறந்துடுங்க. நீங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் பார்க்குற ஃபிலிம் மேக்கராக இருக்கலாம், நீங்கள் பார்க்குற ஆர்டிஸ்ட்டோ, மியூசிஷியனோ, ஃபிலாசபரோ, மேத்தமெட்டிஷனோ, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, பின்னாடி அதுக்கு லேபர் போடுறாங்க, உங்கள்கிட்ட அதை காட்டிக்க மாட்டாங்க. ஒரு மெஜிஷியன் அவன் ட்ரிக்கை காட்டாத வரைக்கும் தான் உங்களுக்கு அது மேஜிக். அது தெரிஞ்சிருச்சுன்னா இவ்வளோ தானா அப்படிங்கிற விஷயத்துக்காக மட்டுமே அது வந்து போர்ட்ரே பண்ணுறதும் இல்லை, தேவையும் இல்லை. ஸோ இது வந்து யாருக்கும் புரியறதில்ல அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து இந்த ப்ராடிஜி பர்ன் அவுட்டும் இருக்கும். மொசாட்லாம் பார்த்து ரொம்ப சின்ன வயசில் வந்து மொசாட் வந்து ஒரு 7-8 வயசு 10 வயசுலேயே மிகப்பெரிய ஒரு அமைச்சர், ஒரு அப்பா ட்ரெயின்டு நம்ம லிடியன் மாதிரி ட்ரெயின்டு மியூசிஷியன். ஆனால் 35 இறந்துறாரு. ஒரு டைமுக்கு மேலே கடுப்பாகுது, ஃப்ரீலான்ஸ் அவர் ரெபல் ஆகிறாரு, ரெபல் அகேன்ஸ்ட் த அத்தாரிட்டி ஆகிறாரு. ஒருவேளை சின்ன வயசுலேயே வந்து கம்பல் பண்ணி ஒரு மியூசிஷியன் ஆக்கப்பட்டதாக கூட இருக்கலாம். பீத்தோவனுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வருது. ரொம்ப சின்ன வயசுலேயே ப்ராடிஜியாக இருப்பாங்க. ஒரு டைமுக்கு மேலே அந்த இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் வராது. அப்போல்லாம் கவனிச்சிருப்போம். நம்ம பார்த்த ஃபேமஸான சைல்டு ஆர்டிஸ்ட்டுங்களை வயசுக்கு மேலே காண போனதை பார்த்துருப்பீங்க. திடீர்னு 12 வயசில் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருப்பான். அடுத்து 25 ஒரு சராசரி நார்மல் பையனாக இருப்பான். தெரில அந்த வயசில் எனக்கு வந்துச்சு, ஏன் எனக்கு அதுக்கப்புறம் வரலன்னு தெரிலம்மா. இவங்க எல்லாமே வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து ஒரு முறை தான், அதுக்கப்புறம் திருப்பி வரும்னு டிவைன் கிஃப்ட் மாதிரி வெயிட் பண்ணி அது அவங்கள விட்டு போன ஒரு ஆள் தான். கன்சிஸ்டண்ட்டாக கல்டிவேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸுங்கிறது இங்கே இல்லை. ஸோ நீங்கள் ரொம்ப மீடியாக்கராகவோ ரொம்ப சுமாராகவோ நீங்கள் மண்டாக இருந்தாலுமே அதை பற்றி ஃபீல் பண்ண வேணாம் அப்படிங்கிறதான். இன்றைக்கி நீங்கள் பார்த்த முக்கால்வாசி ஜீனியஸோ டேலண்ட்டோ டீவியேட்டட் நிறைய விஷயமான மல்டிபிள் திங்கர்ஸாக இருக்கணுங்க எல்லாருமே ரொம்ப நார்மலான திங்கிங்லேருந்து ஹார்ட் ஒர்க் அதிகமாக போட்டவங்க தான். இந்த ஹார்ட் ஒர்க்கை பற்றி ஒரு இது ஒன்று சொல்லி, இந்த ஹார்ட் ஒர்க்னால் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருங்க. கோல் செட்டிங், பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி ஓக்கல் நான் பேசுகிறதே இல்லை. அதை பற்றி அது வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு. நம்மளை வந்து ஒடுக்கிறதுக்கும் ஓடிக்கிட்டே இரு நீ ஜெயிச்சிக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிற பொய்யெல்லாம் நம்ம லைஃப் நரங்காக கடந்தான். நான் இந்த மொமெண்ட் அவேர்னஸ் ஜேகே ஓஷோ விட்டு எங்கேயுமே நான் வெளியே வரல. நான் சொல்கிற இந்த ஹார்ட் ஒர்க்குங்கிறது வந்து உங்களோட நாலேஜ் கேதரிங்காக இருக்கலாம், உங்களோட குணத்தை அப்டேட் பண்ணிக்கிறதா இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ முக்கியம் நம்ம லேர்னிங்க்குங்கிற அந்த ஒரு அப்டேட்டாக இருக்கலாம். நீங்கள் இப்போ பூமராக இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் நீங்கள் மாறலாம். முந்தி கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நம்ம ஒரு டைமில் கிரிஞ்சாக இருந்துருக்குறோம்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இப்போ இருக்கிற அந்த ஆள் வந்து மாறி இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா மாறினவனுக்கு தான் பாஸ்ட் எவ்வளோ மோசமானுச்சுன்னு புரியும். 3 நைட்டு 2 மணிக்கு நம்ம போய் அந்த டைமில் இப்படி பண்ணோமேன்னு வருத்தப்பட்டிங்கன்னா உண்மையிலே சந்தோஷப்பட்டுக்குங்க. அந்த வருத்தப்பட்டவே இப்போ மாறி இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா மாறாதவனுக்கு நம்ம தப்பாக இருந்தோன்னே தெரியாது. அதனால் அந்த ஒரு விஷயமும் நீங்கள் மனசில் எடுத்துக்குங்க. ஸோ இந்த ஒரு இப்போ டெரி பிராச்சட்னு ஒரு ஆத்தர் இருக்கார். அவரை பற்றி படிச்சிருக்கும் போது அவருக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. டெய்லி 450 வார்த்தை தான் எழுதுவாராம். டெய்லி 450 வேர்ட்ஸ், அவ்வளோதான் அவர் கணக்கு. அதுக்கு மேலே அதிகமாக தோணாலும் எழுத மாட்டார்.
கம்மியாக தோணினாலும் மூச்சை போட்டு 450 வார்த்தை முடிச்சிடுவார். எதுக்கு இதுன்னு அவர் சொல்லும் பொழுது, எல்லோரும் டெய்லி நிறைய எழுதணும், கண்டிப்பாக பண்ணணுமோங்கிற ப்ரெஷரில் அந்த கல்ச்சருக்குள்ளே போகாமலே இருந்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன், டெய்லி தான் பண்ணணுமா, என் வேலையை கம்மியாக்கிக்கிட்டேன். அப்போ என்ன ஆகுது, ஒரு டைமுக்கு மேலே நான் ஜாலியாக எழுத ஆரம்பிச்சிட்டேன். மொத்தமே 450 வார்த்தை எழுத போகிறோம், எனக்கு சும்மா ஏதோ ஒன்று கிறுக்குவோம் அப்படின்னு நான் பண்ணுற க்ரியேட்டிவ் ஒர்க்கு எனக்கு ஃபன்னாக ஆரம்பிச்சிருது. எனக்கு ப்ரெஷர் இல்லை, எனக்கு கடுப்பு இல்லை, கோவம் இல்லை. ஆனால் டெய்லி நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நிறைய தோணினாலும் இல்லை, நாளைக்கு தான், இன்றைக்கி 450 வருஷம் அவனுக்கு அளவுடன் என் மைண்டு லாக் ஆக ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃபன் அதிகமாச்சு. அப்படி சொன்னால் டெரி பிரசாத் ஒரு வருஷத்துக்கு 3 புக்கு போட்ட மிகப்பெரிய கன்சிஸ்டன்சியான ஒரு ஆத்தர். 34 புக்கு 40 புக்கு வரைக்கும் டிஸ்க் வேர்ல்டுங்கிற மிகப்பெரிய சீரியஸ் எழுதுன ஒரு லீடிங் அதிகபட்சமாக வித்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மேஜிக்கல் ஃபேண்டசி ஆத்தர் ஃப்ரம் இங்கிலாந்து. ஸோ இது நிறைய பேருக்கு பார்க்கலாம். இப்போது ஹரிக்கி முராக்கிமே சொன்னேன், மார்கரெட் ஆட்வுட்னு மிகப்பெரிய ஒரு ஆத்தர், வறுமையில் இருந்தாங்க, மிகப்பெரிய வறுமையில் இருந்த ஒரு பிளாக் அமெரிக்கன் உமன். அவங்களுக்கு நைட்டு தூங்காமலே பல வருஷம் இருந்திருக்காங்க, நாவல் எழுதியிருக்காங்க. காலைல போவாங்க, நர்ஸாக ஏதோ இருந்தாங்க தெரில, அந்த பயோகிராஃபி தெரில, பெரிய வேலை, நிறைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலி இருந்துச்சு, எல்லோரும் தூங்க வச்சுட்டு இவங்க தூங்காமல் ஷார்ட் ஸ்டோரி எழுதிட்டு 1 hour அதை தூங்கிட்டு திருப்பி எந்திரிச்சு ஓடி வேறு இடத்துல போய் வேலை பார்த்துக்கிட்டு பல வருஷமாக. ஏன்னா ஐ ஹாவ் டு டூ, எனக்கு ஒரு வழி தெரியல, ஐ ஹாவ் டு ரைட் இருந்தாங்க. இந்த ஹாவ் டுங்கிற அந்த பெயின் இருக்குல்ல, இது ஒரு வகையான விஷயம். ஸோ இந்த ரமோன் கயால் புக்குக்கு வருவோம். அவர் தான் சொல்லியிருந்தார், நிறைய விஷயம் அதில் ஐடியா மாதிரி சொல்கிறாரு. அதாவது எந்த ஒரு விஷயமும் உடனே வந்துடும்னு யோசிக்கிறதும் வேஸ்ட்டு, அது வரலன்னு பண்ணாமல் இருக்கிறதும் வேஸ்ட்டு. கொஞ்சம் நாளாக ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குற இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு நாளைக்கு பெருசாக வரும். அப்புறம் டெய்லி டிசிப்ளினாக இருக்கிறது முக்கியம். மீடியக்கராக இருந்தாலும் தப்பு இல்லை, மீடியக்கராக இருந்தாலும் உங்கள் வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருங்க, ஜீனியஸுங்கிற மித்தை நம்பாதீங்க அப்படிங்கிற வகையில் ஐடியாஸை கனெக்ட் பண்ணுங்கன்னு. மீடியாக்ரிசிட்டி தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வர. ஏன்னா மீடியக்கராக இருந்த சயின்டிஸ்ட்டுங்க பண்ண அச்சீவ்மெண்ட் உலகத்தில் அதிகம். நீங்கள் ஜீனியஸ்ன்னு சொல்கிறவங்கள விட இன்னொன்று, ஜீனியஸ்ன்னு சொன்ன ஒருத்தன் அவனுக்கு தேவையான டேட்டா எல்லாமே முன்னாடி இருந்த பயணியர்ஸ் எல்லாம் மீடியக்கர் பயணிஸ் பண்ண வேலையோட கடைசி ஜிக்ஸா பஸ்ஸில் ஃபிட் பண்ண ஒரு ஆளாக தான் இந்த ஐன்ஸ்டீன் இருக்கணும், ஒரு பாக் இருந்திருக்கணும். இன்றைக்கி ஐன்ஸ்டீன் அந்த இடத்துல நமக்கு ரிலேட்டிவிட்டி தியரம் பார்த்துக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை ஃபிசிக்கல் லாவையுமே வேறு ஆளுங்க, நியூட்டனுமே ஒரு பிக் பாயிண்ட். ஆனால் நியூட்டனுக்கு வர்றதுக்கு முன்னாடி பல பேர் தெரியாத ஆளுங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸ் ஒன்றும் இல்லைனா இன்றைக்கி நியூட்டன் இல்லை, ஐன்ஸ்டீன். ஆனால் நம்ம ஐன்ஸ்டீனும் நியூட்டனையும் மட்டும்தான் எடுத்து பேசுகிறது தான் இங்கே பிரச்சனை. ஸோ இந்த ஒரு ஒர்க்கை மட்டுமே பண்ணவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஜீனியஸுங்கிற மித்தை பிரேக் பண்ணிடுது. இன்னொன்று இந்த ஏஜில் தான் வரும் அந்த ஒரு பேர்ன் அவுட். அதுவும் ஒரு ஏஜுக்கு மேலே பேர்ன் அவுட் ஆயிரும் அப்படிங்கிறதையும் நம்ம மார்ட்டின் ஸ்கார்செஸி 90 வரைக்கும் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப லேட்டாக ஆரம்பித்தவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ ஏஜ் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. இப்போ சில பேர்லாம் பாட்காஸ்ட் கேட்குற 35, 34லாம் நம்ம இன்னும் ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிற அந்த பொய்யை மறந்துட்டு, இல்லை இந்த ஏஜ்லேயும் ஒன்று ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், என்னோடய எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். இன்றைக்கி இந்த டைமில் மெட்டாமங்கிங்கிற டெக் சேனலு 50,000 சப்ஸ்கிரைபர். வாழ்க்கையில் டெக்கே தெரியாத ஒரு ஆள். டெம்பிள் மங்கி ஆரம்பித்தேன், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, ஃபவுண்டர் வந்தாங்க, நிறைய விஷயம் நடந்துச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஓப்பன் சோர்ஸை பற்றி பேச ஆரம்பித்து இன்றைக்கி எல்லோரும் பிடிக்காம வேகமாக பண்ண ஐடியா இல்லை. இன்றைக்கி என் வயசு 35 தான். என்ன சொன்னாங்க, அண்ணே நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாக இருந்திருப்பீங்க, அதெல்லாம் கணக்கில். ஆனால் இந்த ஏஜில் என்னென்னா ஒன்று ஆரம்பிச்சு ஒரு 4 மாதத்தில் இவ்வளோ நம்பர் இருக்கிற ஒரு சேனலாக பண்ண முடியுதுன்னா, அதாவது அது உங்களால் எதையுமே எந்த டைம்லையுமே கெஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் நீங்கள் லேர்னிங்க்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இல்லை நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் அதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு எதுவுமே இல்லாமல் எல்லா சேனலுமே எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இதோட ஷாக் எங்களுக்கே ஆச்சரியம். ஸோ இப்போ வயசுங்கிறது உங்களுக்கு விஷயமே இல்லை. நீங்கள் 50 வயசுலேயும் 60 வயசுலேயும் கூட நீங்கள் ஒரு ஆர்ட் க்ரியேட் பண்ணலாம், வேலையை பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. நீங்கள் சாவும் போது கண்ணை மூடும் போது அப்பா நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டேன் அப்படின்னு டாப்பாங்கிலேருந்து ஸ்கையை பார்த்துட்டு எங்கள் கண்ணை மூடும்போது நீங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துட்டால் போதும். ஸோ நேற்று டாப்பிக்கில் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கலான் இருக்கும்போது தான் இந்த விஷயம் வந்துச்சு. ஸோ இப்போ இருக்கிற சின்ன பசங்க, ஆர்ட்டுக்கு ஆசைப்படுறவங்க, க்ரியேட்டிவ் சைடு இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று என்ன சொல்கிறேன்னா, இன்ஸ்பிரேஷனுக்கு வெயிட் பண்ணுறது மிகப்பெரிய பொய். அப்படி ஒன்று இல்லை. இன்ஸ்பிரேஷன் என்னென்னா ரொம்ப நாளாக அக்யூமுலேட் ஆகிட்டுருக்கிற நாலேஜோ, டேட்டாவோ, ஐடியாஸோ, அன்கான்ஷியஸ் நீங்கள் பார்க்குற விஷயமோ ஒரு நாள் அதுக்குள்ளே ஒரு காம்பினேட்டல் க்ரியேட்டிவிட்டி மாதிரி உள்ளே ஃபார்ம் ஆகி வேறு வழி இல்லாமல் கக்கி வாந்தி எடுத்துரும் அலர்ஜி ஆகி, அதுதான் நீங்கள் க்ரியேட்டிவிட்டின்னு நினச்சிக்கிறீங்க. திடீர்னு ஒரு நாள் பேப்பரில் உழுதுன்னு.
ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற கிளாசிக்கோ மாஸ்டர் சொல்கிற அத்தனை பேருமே டெய்லி ருட்டீனாக டிசிப்ளினாக தான் க்ரியேட்டிவ் ஒர்க்கை வச்சுக்கிட்ட ஒரு ஆள் தான். இது நானே பர்சனலாக எப்பயாவது ஒரு நாள் எழுத உட்காரும் போது அப்படியே ஒரு கடுப்பு வரும், என்னடான்னு ஒரு பயம் வரும், வெள்ளை பேப்பர் எம்டி பேப்பர்னு பயம் வரும். மற்ற ரைட்டருங்களாம் பார்க்கும்பொழுது அவங்கள பற்றிலாம் படிக்க ஆரம்பித்தேன். எல்லாருமே நிறைய பேப்பரை கிழிச்சு போட்டிருக்கோம், நிறைய ஸ்கிரிப்டை தூக்கி போட்டிருக்கோம், பேடு படம் எழுதியிருக்கோம், நிறைய கடுப்பாயிருக்கும், நிறைய அழுதுருக்கோம். ஆனால் டெய்லி எழுதிடுவோம் அப்படிங்கிற வார்த்தை படிக்கும்போது தான் ஓகே, எல்லாருமே எவ்ரி ஒன் இஸ் ஃபெயிலிங் ஆன் தேர் ஒன் டேர்ம்ஸ். அது தவறே இல்லை. ஒரு நல்ல இன்டர்வியூ ஒன்று படித்தேன். ஏதோ ஒரு டைரக்டர் வந்து நீங்கள் ஏன் இதை பண்ணீங்க, உங்களுக்கு அது வந்து ஃபெயிலியர் ஆச்சே, அவங்க சொல்கிறது கேட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை அவங்க சொல்லி நான் ஒரு மீடியக்கராக இருக்கிறதுக்கு என் டேர்மில் நான் தோத்துட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட லெசனை வச்சுன்னா ரொம்ப பெருசாக ஜெயிச்சேன்னு யாரும் தெரியல. இது நல்லா இருந்துச்சு, என் டேர்மில் நான் தோத்தேன் அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கான ஐடென்டிட்டியோட நீங்கள் தோக்கிறது மற்ற ஒரு காப்பியாக, ஒரு இமேஜாக, ஒரு டூப்ளிகேட்டாக நீங்கள் ஜெயிக்கிறத விட சிறந்தது. ஸோ அதுதான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ ரைட்டர்ஸ் பிளாக் அப்படிங்கிறத விட இன்றைக்கி நல்லதோ கிட்டதோ நீங்கள் நான் எழுத போகிறேன் அப்படிங்கிற ஒரு கேட் ஓப்பன் மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்பாங்க, அண்ணே நீங்கள் ஃபுல்லாக வீட்டில் தான் எழுதுவீங்களாண்ணே? ஏன்னா ஒரு க்ரியேட்டிவிட்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ட்ரக்ஸில் தான் வரணுங்கிற மித்து இந்த ஊரில் இருக்குது. நான் டெய்லி காலையில் 10 மணிக்கு உட்காந்து காஃபியை குடிச்சிட்டு சிஸ்டமில் படிக்கிறதோ, நோண்டுறதோ, நோட்டில் எழுதுறதோ, வீடியோ பண்ணுறதோ, கதை எழுதுறதோ ரொட்டீன் ஒர்க்கு மாதிரி தான். ஸோ அது வந்து திடீர்னு ஒரு நாள் ஐடியா வரும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு பிளாட் ஐடியா கிடைக்கலாம், ஒரு செம்ம ஐடியா திடீர்னு கிடைக்கலாம். ஆனால் ஒர்க்குங்கிறது உங்களுக்கு வருதோ இல்லையோ, அந்த ஒரு வெள்ளை பேப்பரோ, பேனாவோ, இல்லை உங்கள் கம்ப்யூட்டரோ, ஸ்க்ரீனோ, இல்லை உங்களுக்கான க்ரியேட்டிவோ, நீங்கள் பெயிண்ட்டோ, ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறவங்களா கூட ஒரு மொக்கட்டியும் தான் டெய்லி ஒன்று போட்டுருங்க அப்படிங்கிறத என்னோடது. இன்டர்நெட் கல்ச்சர் உங்களுக்கு என்ன பண்ணுறது, சோஷியல் மீடியா டெய்லி உங்களை ப்ரொடியூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டே கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு இதை வந்து புஷ் பண்ணுது. அது வேறு ஒரு பிரச்சனை, அது தேவையே இல்லை. ஏன்னா க்ரியேட் பண்ணி ஜனங்களுக்கு நீங்கள் 20% தந்துக்கிட்டே இருக்கணுங்க ப்ரெஷர் தேவையில்லை. ஆனால் உங்கள் கிராஃப்டை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெய்லி டிசிப்ளினுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வருஷம் நானே வந்து அதிகமாக பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் நான். ஸோ அதுதான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏகன் ரேப்பர் ஒருத்தர் இருந்தார், அப்புறம் நம்ம அர்பன் தோழா, அப்புறம் எம்சி தேவேஷ் எல்லோரும் ஒன்றா வந்திருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த டிஸ்கஷன் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் இதை பற்றி பேசினதுக்கு. நான் இந்த மாதிரி எதாவது பேசும்போது தான் எனக்கும் பாட்காஸ்ட்டுக்கு எதாவது பண்ணலாமோன்னு ஐடியா வரும், இதை கொஞ்சம் பேசி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அதுதான், உலகத்தில் ஜீனியஸ் இருக்காங்க. இப்போவும் ராமானுஜனோட நோட் புக்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா அவரால் எப்படி இந்த இதை பண்ண முடிஞ்சுது, எப்படி ஒரு மைண்ட்லேருந்து இது வந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் கிராக் பண்ண முடியல. அவர் ரொம்ப சீக்கிரம் முடியாமல் இறந்துட்டார். அவர் ஜீனியஸ் தான். அவரை தாண்டி ஒரு விஷயம் வந்து ஒரு உடம்புலேருந்து வருது தான். ஆனால் எல்லாருமே ராமானுஜன் இல்லை. நீங்கள் ஜீனியஸ்ன்னு பார்க்குற 90% வந்து ராமானுஜன் இல்லாமல் கன்சிஸ்டன்ட்டியாக டெய்லி டிசிப்ளின் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தவங்க மட்டும்தான். அந்த ஒரு ப்ராபபிலிட்டியில் ஒரு மேட்ரிக்ஸில் வர நியோ மாதிரி ஒரு வந்து ராமானுஜன் இருக்கலாம். நீங்கள் ராமானுஜன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அது நீங்கள் ராமானுஜன் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒரே சாய்ஸ் தான் இருக்குது, தொடர்ந்து வேலை பார்த்து கற்றுக்கிட்டு நீங்கள் ராமானுஜன் இடத்துக்கு வந்துடலாம். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம்னா இல்லை. என்ன ராமானுஜத்துக்கு லைஃப்பை பேலன்ஸ் பண்ண வரல, உங்களுக்கு வந்துடும், அவ்வளோதான் நல்ல விஷயம். ஸோ இதுதான் நீங்கள் சொல்லணும்னு தோணுச்சு. கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு பாட்காஸ்ட் தான். அதனால் எனக்கு ஒரு 25 நிமிஷம் முடிஞ்சுது. போக கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஏற்றுவோம். நன்றி. அப்புறம் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓக்லொலி சப்போர்ட்டு வந்து ரொம்ப முக்கியம் எனக்கு பர்சனலாக இதை தொடர்ந்து பண்ணுறதுக்கு. அதனால் நன்றி. இன்னும் கொஞ்சம் நாள் பேட்ரியான் ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன். ஸோ ஃபாரினில் யாருன்னா ஃபேன்ஸ்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் காசு போட்டு விட்டிங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து வேறு லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு பாட்காஸ்ட் பண்ணி ஆம்பியன்ஸ் சொன்னபடியே எஸ்எம்ஆர் காட்டில் இருக்கேன். தேங்க்ஸ், நன்றி. இது உங்கள் விஜயவதராஜின் ஓக்லொலி. விஜய் வரதராஜ் ஓக்களொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜயவதராஜின் ஓக்லொலி. आप है तमिल पीपल कॉलेज नहीं है, विजय वदराज वकीलोली का पॉडकास्ट ये कहना है.